தமிழகத்தில் புதன்கிழமை ஒரே நாளில் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பொதுமக்கள் மத்தியில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓவிய ஆசிரியர் ராஜன் போக்சோவில் சிக்கினார். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய யுவராஜ் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ வழக்கில் சிக்கிய கருமாரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஃபக்ருதீன் தப்பியோடினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி பொன்குமார் போக்சோவில் சிக்கினார். அதேபோல தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே பெட்டிக்கடை நடத்தும் செந்தில்குமார் போக்சோவில் பிடிபட்டிருக்கிறார். தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் பவானியில் சொந்த மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை பிடிபட்டிருக்கிறார். மேலும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி செல்வராஜ் போக்சோ வழக்கில் சிக்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவியிடம் அரசு பேருந்து நடத்துனர் நல்லசாமி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் போக்சோவில் பிடிபட்டார். மேலும் திருப்பூரில் கத்தி முனையில் வைத்து மிரட்டி வட மாநில பெண்ணை கணவர் மற்றும் குழந்தையின் முன்னிலையிலேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 வடமாநில இளைஞர்கள் சிக்கியுள்ளனர். அதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் படித்து வரும் மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் வேளையில் ஸ்டாலின் வெற்றி விளம்பரம் தேடும் வகையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவிப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது.